யூஏல எம்ப்ளாய்மெண்ட் விசால வந்துட்டு 6 monthsல ஒர்க் பிடிக்கலன்னு கேன்சல் பண்ணலாமானா பண்ணலாம். அதில் உள்ள நல்லதையும் கெட்டதையும் சொல்கிறேன். யூஏல ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லது சொல்கிறேன். சில கம்பெனி மியூச்சுவல் கன்சென்ட்டோட என்ஓசி லெட்டரோட 6 monthsக்கு முன்னாடியே கூட ரிலீவ் ஆகலாம். சில சமயம் நியூ கம்பெனி சேம் ஸ்பான்சராக இருந்தால் எக்ஸிட் ஆகாமையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லீகல் வேவும் பாசிபிள். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டோட ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணால் ஈஸியாக அதுலேயும் க்ளோஸ் பண்ணி. இப்போது கெட்டது, எம்ப்ளாயோட பர்மிஷனர் இல்லாமல் குவிட் பண்ணால் பேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 months பேன் ஆகும். சில சமயம் சில கம்பெனியில் விசா கேன்சலேஷன் சார்ஜ் கொடுக்கணும். இப்போ 2 yearsக்கு தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ 6 monthsலேயே ரிலீவ் ஆகுறீங்கன்னா பேலன்ஸ் 1.5 yearsக்கான பைசா உங்களுக்கு கொடுக்கணும். பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணாங்கன்னா கம்பெனி தரத்துக்கு டிலே ரொம்ப பண்ணுவாங்க. ஃபைனல் செட்டில்மெண்ட் டைம்லையும் டிலே ஆகும். ஃபீஸ் வேணும்னா பொலைட்டாக ஹெச்ஆர்கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைனா பேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ ஆஃபர் லெட்டரும் ரெடியாக வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கம்ப்ளைண்ட் அவாய்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் கேன்சலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பேன் வந்தால் ஃப்ரீ ஜோன் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா அமௌண்ட் பே பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், உங்கள் ஆஃபர் லெட்டரில் நீங்கள் என்ன சைன் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி